சேர்த்து அந்த எடுத்துகிட்டு வரணும். பார்த்துட்டு 2006 இந்த வேலையை நம்ம தொடங்குறோம். நீங்கள் எல்லா பிரச்சனையும் நீங்கள் பார்த்துருங்க. தேவேந்திரன் ஒரு படம் போடுறானா? இந்த படத்தை 2006 அறிமுகப்படுத்தினது நான் தான். புரியுதாப்ப? இந்த அதுக்கு முன்னாடி வரையும் இந்த படத்தை போடுறதுக்கு வந்து அம்பேத்கர் போட்டுட்டு இருந்தான். அம்பேத்கர் போட்ட எஸ்சிஆர் தான். தேவேந்திரன் போட்டவொடனே மருதநில மக்கள் ஆனான். சரிங்களா? இப்போ இதை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் சமுதாயத்துக்கு புதிய பார்வை 2006 தொடங்குது. அதுக்கப்புறம் 2011 2010 இது மதுரை தமுக்கத்தில் நடந்த மாநாடு. பாட்டில் எடுத்துக்கிட்டு மதுரை தமுக்கத்தில் தேவேந்திர உள்ள வேளாளர் பேரை அரசாணை எடுத்து சொல்லி என்ற இதில் துக்ளக்காசிரி குருமூர்த்தி ஈஸ்வரன் எல்லாம் கலந்துக்கிறாங்க. இதுதான் முதல் தடவையாக எஸ்சி பட்டியலில் 7 பேரை சேர்ந்து ஒரு பேரை அறிவிக்கணும்னு. அது 7ன்னு இருக்குல்ல, அது இந்த மாநாட்டை தான் முடிவாச்சு. ஜாதி சுதந்திரம் அடைஞ்சு 1947 எப்போ இந்த தேவேந்திர குல வேளாளர் தான் எங்கள் ஜாதின்னு சொல்லுவான். பட்டியலில் அந்த எஸ்சி பட்டியலில் 7 எந்த பேர்லாம் தேவேந்திர குல வேளாளர்னு கேட்டால் சொல்ல தெரியாது. புரியுதா? இப்போ இந்த 7 பேர் அடையாளப்படுத்தி முதல் தீர்மானம் இதுதான் வருது. அதுக்கப்புறம் 2011 திமுக ஆட்சி நடக்குது. அப்போ தேவேந்திர தன்னார்வ அறக்கட்டளை தலைவர் மா தங்கராஜ் அளித்த மனு அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நம்ம ஜாதியில் அதுவரையும் முறையாக அரசாங்கத்துக்கு கூட மனு கொடுக்கல. நான் கொடுக்குற மனு தான் முதல் மனு. 2011 நம்மள்ட்ட சாதி தலைவர்லாம் இருப்பாங்க. ரோட்டுக்கு வருவோம், சண்டை போடுவோம். அரசாங்கத்தில் முறையாக எப்படி போகணும்னு கேட்டால் தெரியாது. சரிங்களா? இது 2011. 2015 அமித்ஷாவை மதுரை கூப்பிட்றாங்க. சரிங்களா? அமித்ஷாக்கு மதுரைக்கு வர்றாரு 2015. சந்தோஷம். இப்போ இந்த மாநாட்டில் தான் முதல் விஷயம் என்னென்னா, ஒரு ஜாதியோட தேவேந்திர குல வேளாளர் கோரிக்கைக்கு நான் கையெழுத்து போட்டுங்க. அது கீழே அமித்ஷா கையெழுத்து போட்டுக்க. அப்படி கையெழுத்து போட்டால் என்ன அர்த்தம்? ஒரு மனு கொடுக்குறீங்க கலெக்டர்கிட்ட, நீங்கள் கையெழுத்து போட்டு கீழே 2 பேர் கையெழுத்து போட்டால் என்ன அர்த்தம்? ஒப்புதல். யார் ஒப்புதல் கொடுக்குறாங்க? அமித்ஷாவும் குருமூர்த்தியும் ஒப்புதல் கொடுத்து ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. நம்ம எந்தெந்த ஆளுக்கும் ஓட்டு போட்டிருப்போம். ஆனால் இந்த ஜட்ஜிக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டான். ஆனால் இவங்க இதை நம்மளுக்காக முன்னுரிமை எடுத்து செய்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்தேன். எனக்கும் அவங்களுக்குள்ள நட்புனால. இதுக்கப்புறம் மோடியை 100 பேரை கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி கூப்பிட்டு போய் விருந்து சாப்பிட்டது இந்தியாவிலே ஒரே ஜாதி தான் 100 பேரோட. நீங்கள் சாதாரண கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்க போனீங்கன்னா எத்தனை பேர் உள்ளார சொல்கிறான்? ஆனால் இங்கே எவ்வளோ பேர் கூப்பிட்டாரு மோடி? 100 பேரை கூப்பிட்டாரு. இதுக்கப்புறம் மாநிலவியல் அது வந்து நான் எடப்பாடி அதுக்கப்புறம் சந்திக்கிறேன். ரெண்டாயிரத்தி 2017 திமுக ஆட்சியிலேருந்து அதிமுக ஆட்சி வருது. அதிமுக ஆட்சியும் மனு யார் கொடுக்குறாங்கன்னா தங்கராஜ் தான் கொடுக்குறாங்க. சரியா? இப்போ நான் தான் இதெல்லாம் மனு கொடுத்து தேர்தல் உள்ள அரசாணை வந்து எத்தனை பேருக்கு பார்த்துருக்கிறது தெரியும்? நான் போஸ்ட் போட்டுக்கல, ஃப்ளெக்ஸ் அடிக்கல, எதுவும் அடிக்கல. ஆனால் என்ன செய்கிறோம்? ஒருத்தனை எல்லாருக்கும் தெரியும் ரோட்டில் சலித்தனம் பண்ணான். ஒருத்தன் வீட்டுக்குள்ளே உட்காந்து குடும்பம் நடத்திட்டு இருப்பான் ஒழுங்கா. அவனை யாருக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நான் வந்து குடும்பம் நடத்துகிற மாதிரி இந்த சமூகத்தை வழி நடத்துகிற கீழே இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு அப்போ எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி இந்த அடிக்கல் நட்டாங்க இல்லையா? அப்போ
எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி திறப்பு இது நம்மள அடிக்கல் நாட்டினாங்களே அப்போ கடைசியாக ஒரு சொல்கிறார், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் என உறுதி அளிக்கிறோம். ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு நீதி கிடைக்கிறதுக்கு உறுதி அளிக்கிறோன்னு எங்கேயா சொல்லுவாங்களா? திமுக சொல்லுமா, அதிமுக சொல்லுமா? ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டரே சொல்ல வச்சாங்க. அதுக்கப்புறம் 11 நிமிஷம் அரசு விழாவில் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் சட்டமாக மாறுது. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி டெல்லிக்கு அந்த பரிந்துரை எடுத்து அனுப்புகிறாரு. 2017 அறிவிச்சது எப்போ எடுப்பார்? 2020 3 வருஷ காலம் காக்க போடுறாரு. புள்ளமாரெலாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அப்படியே கடப்பில் போட்டார். அதுக்கப்புறம் பிரதமர் பேசுகிறார். இது சென்னையில் இருக்க அரசு விழாவில் எல்லா அமைச்சரும் அமைச்சிருக்கோம். அப்போ பாராளுமன்றத்தில் இது சட்டமாகிறதுக்கான வேலையை பிஜேபி தொடங்குது.